பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகளின் நம்பகத்தன்மை குறித்து மீண்டும் சந்தேகம் எழுந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். ஹரியானாவில் வாக்குத்திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முதலமைச்சர் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். பாஜகவின் சமீபத்திய தேர்தல் வெற்றிகளின் நம்பகத்தன்மை குறித்து மீண்டும் சந்தேகம் எழுந்திருப்பதாக அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். இந்த பதிவில் முதலமைச்சர் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மக்கள் தீர்ப்பை திருடும் பாஜக என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஹரியானா மாநில தேர்தல் சம்பந்தமாகவும் அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய வாக்காளர் குளறுபடி என்ற பெயரிலும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அதில் பல ஆதாரங்களை வெளியிட்டிருந்தார். அது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்வேறு இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்களும் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை தன்னுடைய பதிவிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் ஒருமுறை பாஜகவுடைய சமீபத்திய தேர்தல் வெற்றிகள் குறித்த நம்பகத்தன்மை கடுமையான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது எனவும், தன்னுடைய சகோதரரான ராகுல் காந்தி அவர்களால் முன்வைக்கப்பட்ட வெளியிடப்பட்ட அந்த வீடியோ ஆதாரங்கள் என்பவை வலுவான சான்றுகளாக இருப்பதாகவும், அந்த சான்றுகளை பார்க்கும்போது பெரும் அதிர்ச்சி ஏற்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பாஜக 2014 ஆட்சிக்கு வந்தது எனவும், அப்போதிருந்து மக்கள் பிளவுபடுத்தக்கூடிய அரசியலைத்தான் பாஜக செய்கிறது எனவும், இப்போது தேர்தல் முறைகேடுகளுக்கு அப்பால் அவர்கள் வாக்காளர் பட்டியலை திருடி மக்களின் ஆணையை அவர்கள் திருடுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் என்பது வெளிச்சத்திற்கு வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து SIR என்ற போர்வையிலே மக்களுடைய அந்த வாக்குரிமையை பறிப்பது தொடர்ந்து பீகாரில் ஏற்கனவே நிரூபணமாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஹரியானா ஃபைல்ஸில் வெளியாகியிருக்கக்கூடிய ஆதாரங்களும் பெரும் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது என்று அவர் பாஜகவுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை இவ்வளவு பெரிய அளவிலான ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட போதிலும் பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையம் எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை என்றும், இது வேதனைக்குரியது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஜனநாயக நாடு. எனவே இன்னும் ஜனநாயகம் முழுமையாக புதைக்கப்படவில்லை என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக முதலமைச்சர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த ஹரியானா பிரதேசத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெறுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.